சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஃப்ரெண்டும் மாப்பிள்ள நீ வந்துட்டியா அப்படிங்கிறான். அந்த ஜாஸ்பர் ஜோன்ஸும் என்னது இந்த ஃப்ராஸ்டர் இன்னும் சாகலையே அப்படின்னு ஷாக் ஆகுறான். அங்க இருக்க மத்தவங்களும் இவனுக்கு என்னடா ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட ஏற்படல அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம வாத்தியாரும் ஃப்ராஸ்டர் நீ நல்லா இருக்கதானே அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோவும் எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறான். நம்ம ஃப்ரெண்டும் மாப்பிள்ள உள்ள என்ன நடந்துச்சு, அந்த பாம்பை நீ என்ன பண்ண அப்படின்னு கேக்குறான். அந்த வயலட் மண்டையனும் கிரே ஹேர் கிட்ட இந்த ட்ரைனிங் செஷனே முடிஞ்சிருச்சு, ஆனாலும் இந்த ஃப்ராஸ்டர் ஒரே ஒரு எவால்வ்டு பீஸ்ட கூட கொல்லல, இவன்லாம் எதுக்கு தான் இருக்கானே தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ மட்டம் தட்டி பேசிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் என்னது எவால்வ்டு பீஸ்டா, ஆமா நீங்க எத்தனை எவால்வ்டு பீஸ்ட கொன்னீங்க அப்படின்னு கேக்குறான். அந்த வயலட் மண்டையனும் என்னோட ஃப்ரெண்டு மொத்தமா 8 ஃபர்ஸ்ட் ஆர்டர் மான்சரை கொன்னு இருக்கான், இவன் தான் இந்த கிளாஸ்லயே டாப், அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் மான்சரை 2ஆ வெட்டி கொன்னா பாரு, அதெல்லாம் வேற லெவல் அப்படின்னு அந்த கிரே ஹேரை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் என்னது 8 ஃபர்ஸ்ட் ஆர்டர் மான்சரை கொன்னு இருக்கியா, இது ரொம்பவே அதிகம் தான் அப்படின்ட்டு கொஞ்சம் இதை பாருங்கடா அப்படின்னு அவனோட பேக்ல இருக்க அல்ட்ரா கிறிஸ்டல் எல்லாம் கொட்டுறான். நம்ம வாத்தியாரும் அந்த அல்ட்ரா கிறிஸ்டலை பார்த்து ஷாக் ஆகிட்டு என்னது 16 ஃபர்ஸ்ட் ஆர்டர் அல்ட்ரா கோரு, அது மட்டும் இல்லாம 5 செகண்ட் ஆர்டர் அல்ட்ரா கோரு, இதை விட முக்கியமா 3 தேர்ட் ஆர்டர் அல்ட்ரா கோரு, டே ஃப்ராஸ்டர் நீ உண்மையாவே இந்த தேர்ட் ஆர்டர் மான்சரை தனியா கொன்னியா, இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு வாயை பொளக்குறாரு. அங்க இருக்கவனுங்களும் எனது தேர்ட் ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் அதுவும் 3, டே ஃப்ராஸ்டர் உண்மையாவே இந்த மான்சரை நீ தான் கொன்னியா, இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த கிரே ஹேரும் ஷாக் ஆயிட்டு ப்ரொஃபசர் காமா இந்த ஃப்ராஸ்டர் ஏதோ சீட்டிங் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறான். நம்ம வாத்தியாரும் என்னது சீட்டிங் அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு சரி அதை பத்தி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, இந்த தேர்ட் ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டலோட காஸ்ட் 500,000 ஃபெடரேஷன் காயின் இருக்கும், ஒரு ஸ்டூடெண்ட்னால எப்படி 1,000,000 ஃபெடரேஷன் காயினை செலவு பண்ணி இந்த அல்ட்ரா கிறிஸ்டல் எல்லாம் வாங்க முடியும், அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றியா அப்படின்னு கேக்குறாரு. அந்த கிரே ஹேர் மண்டையனும் எனது எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா, நான் என்னடா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம வாத்தியாரும் டே ஃப்ராஸ்டர் உன்னோட பர்ஃபார்மன்ஸ் என்னோட எக்ஸ்பெக்டேஷனையும் தாண்டி இருக்கு, அதனால நீ என்ன பண்ற போய் ரெஸ்ட் எடுத்துட்டு என்ன திரும்ப வந்து பாரு, ஏன்னா நீ அபிஷியலா இன்னும் வாரியர் ஆகல, அதனால உன்னால இந்த கிறிஸ்டலை எதுவும் விற்க முடியாது, நீ அப்புறம் வந்த அப்படின்னா இந்த கிறிஸ்டல் எல்லாம் நான் விற்கிறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறாரு. அதாவது இந்த கிறிஸ்டலை எல்லாம் நம்ம ஹீரோவோட ஸ்கூல் மூலியமாவே வித்துக்கலாம். நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் அப்படியா சார் உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு எக்ஸைட் ஆகுறானுங்க. அப்புறம் இந்த கிறிஸ்டல் எல்லாம் வாங்குற இடத்த காட்டுறாங்க. அங்க இருக்கவனும் டேய் தம்பி இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டலுக்கு நான் உனக்கு 1000 ஃபெடரேஷன் காயின் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்டும் என்னது 1000 ஃபெடரேஷன் காயின் தானா, என்கிட்ட இருக்க 2 கிறிஸ்டலையும் வித்தான் அப்படின்னா 2000 தான் வரும், இந்த 2000 காயினை வச்சுதான் இந்த ஹோல் மந்தோட எக்ஸ்பென்ஸையும் நான் மெயின்டைன் பண்ணணுமா, கொஞ்சம் விலையை ஏத்தி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் இவனுங்க என்னடா வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கானுங்க. அப்புறம் இந்த லைன் கொஞ்சமாவது மூவ் ஆகுமா மூவ் ஆகாதான்னு டென்ஷன் ஆகுறான். ரெண்டு காரணம் டே ஃப்ராஸ்டர் நீ ஒன்னும் கவலைப்படாத, நாம கடைசியா போறதுனால மட்டுமே தான் வேற யாரோட அட்டென்ஷனும் நம்ம மேல திரும்பாது அப்படிங்கிறான். அந்த கடைக்காரனும் நம்ம ஹீரோட கிறிஸ்டல் எல்லாம் பார்த்து ஷாக் ஆயிட்டு என்னது 3 தேர்ட் ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டலா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இந்த கிறிஸ்டலுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு கேக்குறான். அந்த கடைக்காரனும் உனக்கு இந்த கிறிஸ்டலுக்கு நான் 5 லட்சம் ஃபெடரேஷன் காயின் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. நம்ம ஃப்ரெண்டும் என்னது 5 லட்சமா அப்படின்னு எக்ஸைட் ஆகுறான். பக்கத்துல இருந்தவனுங்களும் என்னது இந்த 3 அல்ட்ரா கோருக்கு கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் ஃபெடரேஷன் காயின், மீதி இருக்க அல்ட்ரா கிறிஸ்டலையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஃபெடரேஷன் காயினா, எப்பா ஈனோஸ் நீ யாருடா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அந்த கடைக்காரனும் மிஸ்டர் ஈனோஸ் உங்களோட ஃபெடரேஷன் கார்டு நம்பரை எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நான் மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோவை யாரோ தள்ளி விடுறானுங்க. நம்ம ஹீரோவும் நீங்க யாரா அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். இந்த மஞ்ச முடி பேரு லூதர் அலெக்சியஸ், அப்புறம் பக்கத்துல இருக்கவன் பேரு சாமுவேல் ஸ்டாக்ஸ்டன், இவனுங்க 2 பேர்த்தோட டீடைல்ஸுமே நம்ம ஹீரோவில் பார்க்க முடியல. அந்த சாமுவேல் அப்படிங்கிறவன் என்ட்ரி லெவல் வாரியரா இருக்கான், அப்புறம் இந்த அலெக்சியஸ் அப்படிங்கிறவன் நோ வைஸ் வாரியரா இருக்கான். அவனுங்களும் டே கிளாஸ் 29 சேர்ந்த குப்பைங்களா இங்க நின்று எதுக்கு எங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க, உங்ககிட்ட எப்படியும் 2-3 அல்ட்ரா கிறிஸ்டல் தான் இருக்கும், அதை வித்துட்டு போறதுக்கு இவ்வளவு நேரமா அப்படின்னு கேக்குறானுங்க. நம்ம ஃப்ரெண்டும் என்னடா சொன்னீங்க அப்படின்னு கத்துறான். நம்ம ஹீரோவும் ஓ இவனுங்க 2 பேரும் கிளாஸ் 1 சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸா, இதுல ஒருத்தன் என்ட்ரி லெவல் வாரியரா இருக்கான், இன்னொருத்தன் நோ வைஸ் வாரியரா இருக்கான், அப்புறம் இந்த அலெக்சியஸ் தான் இந்த அகாடமியோட 108வது ரேங்க்ல இருக்க ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறான். அந்த அலெக்சியஸும் பாஸ் நான் உங்களுக்காக ஃபர்ஸ்ட் ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் அப்புறம் 1 செகண்ட்
செகண்ட் ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் கொண்டு வந்துக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த கடைக்காரனும் அவனை முறைக்கிறான். அந்த அலெக்சியஸும் நான் ஒரு செகண்ட் ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட கொண்டு இருக்கேன், என்னோட உண்மையான பவர் என்னன்னு இவங்களுக்கு இப்பவாது தெரியட்டும். இல்ல இல்ல இந்த முட்டாளுங்களுக்குலாம் அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவு கிடையாது. டேய் நீங்க இன்னும் போகலையா, இங்கதான் இருக்கீங்களா? இங்க இருந்து ஏன்டா இடத்த அடைச்சிட்டு நிக்கிறீங்க? உடனே இங்க இருந்து கிளம்புங்க. உங்களோட 29வது கிளாஸ்ல இருந்து எந்த ஒரு லூசருமே இந்த மாதிரி ஒரு செகண்ட் ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட கொண்டு இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் எனது நாங்க இடத்த அடைச்சிட்டு நிக்கிறோமா? டே தம்பி நீ எல்லாம் மீறி போற, எங்க கிளாஸையும் இன்சல்ட் பண்ற, நீ மட்டும் இப்ப எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கல மவனே, இந்த லூசர்ஸ்னால என்ன பண்ண முடியும்னு நான் காட்டுவேன் அப்படிங்கிறான். அந்த அலெக்சியஸும் என்னடா சொன்ன அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு, டே முட்டாள் என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி இந்த மாதிரி திமிரா பேசுவ, முதல்ல உன் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் சரி அதையும் தான் பாத்துருமே அப்படின்னு அந்த ஆக்சியஸை அட்டாக் பண்ண போறான். அவனும் எனது என் கூட சண்டை போட வரியா, சாவறதுக்கு ஏன்டா இவ்வளவு ஆர்வமா இருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் பண்ண பஞ்சில அந்த அலெக்சியஸும் ஷாக் ஆயிட்டு, யாரா இவன் என்னோட ஸ்ட்ராங்கா இருக்கானா, இல்ல இந்த மாதிரி நான் தோத்து போக கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவும் அப்படியா சரி இதை வாங்கிக்கோ அப்படின்னு அவனோட தலையை சேர்த்தி ஒரு கிக்கு. நம்ம ஹீரோ பண்ண கிக்ல அவனோட மூக்கே உடஞ்சிருச்சு. நம்ம கிளாஸ் பசங்களும் டே ஃப்ராஸ்டர் நீ கலக்கிட்ட அப்படின்னு கத்துறானுங்க. அந்த அலெக்சியஸும் டே பரவாயில்ல உங்ககிட்ட ஏதோ டேலண்ட் இருக்கு அதை நான் ஒத்துக்கிறேன், ஆனா இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு பிரான்ஸ் டெக்னிக் பவுண்டிங் ஃபிஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவும் அந்த எல்லா அட்டாக்ல இருந்து அசால்ட்டாவே தப்பிக்கிறான். அவனோட ரேஜ் மீட்டரும் கொஞ்சம் கொஞ்சமா ஃபில் ஆக ஆரம்பிக்குது. அந்த கிரே ஹேர் மண்டைனா நம்ம ஹீரோ சண்டை போறத பார்த்துட்டு என்னது இந்த ஃப்ராஸ்டர் கடைசி 3 நாள்ல எடுத்த ட்ரைனிங்ல இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறிட்டானா, இவன் இந்த கிளாஸோட டாப்பரா மாறினதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த அலெக்சியஸும் என்னடா தம்பி என்னோட அட்டாக்ல இருந்து டாஜ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க, என்னோட ஃபிஸ்டுக்கு ஹலோ சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அந்த அலெக்சியஸும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவும் அவனோட அட்டாக்கை தடுத்துட்டான். அதுல ஏற்பட்ட பிரஷரை பார்த்து நம்ம கிளாஸ் பசங்கெல்லாம் ஷாக் ஆயிட்டு டே ஃப்ராஸ்டர் ஜாக்கிரதா அப்படின்னு கத்துறாங்க. அந்த சாமுவேல் அப்படிங்கிறவனும் எனக்கு தெரியும் இவன்லாம் எங்களுக்கு மேட்சாவே வரமாட்டான் அப்படிங்கிறான். அந்த அலெக்சியஸும் என்னடா இது இவன் எப்படா என்னோட அட்டாக்கை தடுத்தான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம சிஸ்டமும் ரேஜ் மீட்டர் ஃபில் ஆயிருச்சு, நீங்க அதை யூஸ் பண்றீங்களான்னு கேக்குது. நம்ம ஹீரோவும் சேச்ச நான் இந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணாமே இவனை தோக்கடிக்கணும், அப்புறம் டே நான் எப்படியும் உன்னை தோக்கடிச்சிருவேன், இதை நீ ஞாபகம் வச்சிக்கா, இனிமேலும் எங்க கிளாஸுக்கு பிரச்சனை கொடுக்காத அப்படின்னு அந்த அலெக்சியஸோட கையை நம்ம ஹீரோ திருவி போட்டான். அந்த அலெக்சியஸும் யாரா இந்த மான்ஸ்டர் அப்படின்னு வழியில கதறான். அப்ப அந்த கிளாஸ் 1 சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸும் டே அலெக்சியஸ் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு கிளாஸ் 29 சேர்ந்த குப்பைங்களா என்ன தைரியம் இருந்தா எங்க கிளாஸ் 1ஓட ஸ்டூடெண்ட் மேல கை வச்சிருப்பீங்க, உங்களை சும்மா விட மாட்டேனா அப்படின்னு கத்துறானுங்க. நம்ம ஃப்ரெண்டு காரணம் டே முட்டா பசங்களா ஃபர்ஸ்ட் அந்த அலெக்சியஸ் தான் சண்டை ஆரம்பிச்சான், நீ இதை தெரிஞ்சுமே எங்க கூட சண்டை போட வர போறனா நமக்குள்ள கண்டிப்பா ஒரு வார் நடக்கும் அப்படிங்கிறான். அந்த சாமுவேலும் ஷாக்லயே டே அலெக்சியஸ் போயும் அவங்கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்க, இப்ப நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் டே அந்த அலெக்சியஸ் என் மேல பிரான்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வந்தான், இதனால என் கிளாஸ்மேட்ஸ்ல யாருக்காவது இன்ஜுரி ஆயிருந்துச்சு உன்னோட கையை உடைச்சதுக்கு பதிலா தலையை திருவி போட்டிருப்பான் அப்படிங்கிறான். அந்த சாமுவேலும் உன்னால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியும்னு நினைச்சியா, நாங்க உன்னை சும்மா விட்டுருவோமா அப்படிங்கிறான். நம்ம கடைக்காரரும் அட பசங்களா ஒரு நிமிஷம் கம்முன்னு இருங்க அப்படின்ட்டு மிஸ்டர் ஈனோஸ் நீங்க கொடுத்த 3rd ஆர்டர் எவால்வ்டு பீஸ்டோட கிறிஸ்டலுக்கான பணத்தை நான் சென்ட் பண்ணிட்டேன், நீங்க உங்களோட அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் தேங்க்யூ சார் அப்படிங்கிறான். அதை கேட்ட அந்த சாமுவேலும் என்ன அது 3rd ஆர்டர் எவால்வ்டு பீஸ்டா, நீங்க சொல்றது உண்மையா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஆஹா இவன் 3rd ஆர்டர் எவால்வ்டு பீஸ்டே தோக்கடிச்சிருக்கான், ஆனா இந்த லூசர் எப்படிடா இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறினா, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக்லயே இருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் என்னடா இங்கே நின்றுட்டு இருக்கிறீங்க இன்னும் கிளம்பலையா, ஓ இப்ப நீங்க ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு டே பொடி பசங்களா என்னோட ரேஜ் மீட்டர் இப்ப ரெடியா இருக்கு, நீங்க மறுபடியும் ரிவெஞ்சு கிவெஞ்சுன்ட்டு வந்தீங்களா உங்களோட 108வது ரேங்க நான் எடுத்துப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரி சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புங்க அப்படிங்கிறான். அந்த சாமுவேலும் என்ன சொல்றதுன்னு தெரியாம மிரண்டு போய் நின்று எடுக்கிறான். அப்ப யாரோ நீங்க 2 பேரும் சண்டை போட நினைக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த சாமுவேலும் இது யாரா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. பார்த்தா நம்ம வாத்தியாரும் பக்கத்திலேயே ஒரு மீசையும் வராரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மீசை கிளாஸ் 1ஓட வாத்தியார தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த கிளாஸ் 1 சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரொஃபசர் ஹாலிவே இந்த கிளாஸ் 29 சேர்ந்த குப்பை நம்ம அலெக்சியஸோட கையை உடைச்சிட்டான் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஃப்ரெண்டும் அந்த
அலெக்சியஸ் எங்களோட கிளாஸை இன்சல்ட் பண்ணனான். அது மட்டும் இல்லாம அவன் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ராஸ்டரை அட்டாக் பண்ண வந்தான் அப்படிங்கிறான். அப்ப நம்ம வாத்தியாரும் டேய் இங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒவ்வொரு டீட்டெயிலும் தெரியணும், அதனால எல்லாத்தையும் சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்டும் ப்ரொஃபசர் இது இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்ட்டு இதெல்லாம் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். அப்ப நம்ம வாத்தியாரும் ஓ இதெல்லாம் தான் நடந்துச்சா, அப்புறம் ஃப்ராஸ்டர் நீ உன்னோட கிளாஸ்மேட்ஸையே காயப்படுத்திருக்க, அதனால அவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் நீ மன்னிப்பு கேளு அப்படின்ட்டு பரவாயில்லாண்டா ஃப்ராஸ்டர் நீ நம்ம கிளாஸை ஒருத்தன் இன்சல்ட் பண்றான் அப்படிங்கறது தெரிஞ்சு அவனோட கையை உடைச்சிருக்க, அது மட்டும் இல்லாம இந்த அலெக்சியஸை 2 மூல தோக்கடிச்சிருக்க, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குடா அப்படின்னு சைகிலேயே சொல்றாரு. நம்ம ஹீரோவும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை அடிச்சதுக்கு ரொம்பவே சாரி, அப்புறம் இதுக்கு முன்னாடி யாருக்கிட்டையுமே இந்த மாதிரி அடி வாங்கியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், கவலைப்படாதீங்க உங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிறேன், ஏன்னா நீங்க கொன்ன 1-2 எவால்டு பீஸ்ட்ல இருந்து கிடைக்கிற காசு உங்களோட சாப்பாட்டுக்கே சரியா போயிடும், அதுவும் இல்லைன்னா நீங்க என்ன பட்னியே கிடப்பீங்க, அதனால கூச்சப்படாம கேளுங்க, உங்களுக்கு சாப்பாட்டுக்கு காசு வேணும்னா கூட நானே தரேன் அப்படின்னு பெருந்தன்மையா சொல்றான். நம்ம ஹீரோ கேட்ட மன்னிப்பை கேட்டு அவனுங்க 2 பேரும் ஷாக் ஆயிட்டு ஏன்டா இதுதான் உங்க ஊர்ல மன்னிப்பா, இதுக்கு நீ எங்களை செருப்ப கழட்டி அடிச்சிருக்கலாமே அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம வாத்தியாரு கிளாஸ் பசங்கள்லாம் நம்ம ஃப்ராஸ்டர் பாத்தீங்களாடா மன்னிப்பு கேட்க சொன்னா கூட அந்த கிளாஸ் பசங்களை எவ்வளோ அவமானப்படுத்துறான்னு, எனக்கு இவனை நினைச்சா பெருமையா இருக்குடா அப்படின்னு மொத்த பேரும் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறானுங்க. அப்ப அந்த மீசக்காரரும் இவனுங்க அவமானப்படுறது இல்லாம என்னையும் அவமானப்படுத்துறானுங்க, எல்லாம் என் தலையெழுத்துறா அப்படின்ட்டு சரி சரி என் பசங்க பண்ணதுதான் தப்பு, ஃப்ராஸ்டர் நீ ஒன்னும் மன்னிப்பு கேட்க வேண்டாம் அப்படின்ட்டு டேய் சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போங்கடா அப்படிங்கிறாரு. அந்த அலெக்சியஸும் இவ்வளவு அடி வாங்கி திருந்தாம டே ஃப்ராஸ்டர் நான் உன்னை குறைச்சி மதிப்பிட்டுட்டேன், அவனை இந்த செமஸ்டரோட ஃபைனல் பேட்டில் வரட்டும் உன்னை கோழி வருகிற மாதிரி வருத்துறேன் அப்படின்ட்டு போறான். நம்ம ஹீரோவும் நான் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்டா அப்படிங்கிறான். அந்த அலெக்சியஸும் பேசுடா பேசு உன்னால பேச மட்டும்தான் முடியும் அப்படின்னு கடுப்பாவறான். அப்ப நம்ம கிளாஸ் பசங்க மொத்த பேரும் ஃப்ராஸ்டர் ஃப்ராஸ்டர்னு கத்திக்கிட்டு அந்த வயலட் மண்டைனும் டே ஃப்ராஸ்டர் நீ கலக்கிட்ட, அந்த அலெக்சியஸோட கையை உடைச்சல அதெல்லாம் வேற லெவல்டா அப்படிங்கிறான். நம்ம ஃப்ரெண்டும் மாப்பிள்ள நான் இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு துள்ளி குதிச்சுட்டு இருக்கான். நம்ம கிளாஸ் பசங்களும் ஃப்ராஸ்டர் நம்ம கிளாஸோட மரியாதையாக நீ சண்டை போட்டல அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம வாத்தியாரும் சரி பசங்களா இப்ப இந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் முடிஞ்சா நாம இப்ப நம்மளோட காம்பட் ஸ்கோரை செக் பண்றதுக்கு போலாம், இப்போ உங்களோட உண்மையான காம்பட் ஸ்கோர் தெரியும் என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு இந்த ட்ரைனிங் மூலியமா உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்டை இப்ப செக் பண்ணலாம், நீங்க எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்கன்னு தெரியும், இங்க யாரு ஃபர்ஸ்ட் வர போறீங்க, இந்த மிஷின் தான் லேட்டஸ்ட் டெக்னாலஜில உங்களோட ஸ்கோர்ஸ் எல்லாம் செக் பண்ண போகுது, அதுவும் ரொம்பவே அக்யூரேட்டா இருக்கும் அப்படிங்கிறாரு. அந்த வயலட் மண்டைனும் ஓ அப்படியா சரி ஃபர்ஸ்ட் நானே வரேன் அப்படின்ட்டு அந்த மிஷன் முன்னாடி போய் நிக்கிறான். அப்ப அந்த மிஷன் அவனோட பேரெல்லாம் சொல்லிட்டு அவனோட காம்பட் ஸ்கோர் 450 அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுது. அப்புறம் ஒவ்வொருத்தனா போறானுங்க, அவனுங்களுக்கும் 469 அப்புறம் 675ன்னு ஒருத்தனுங்க வந்திருக்கு. இப்போ இந்த கிரே ஹேர் மண்டையன் ஒரு நோவைஸ் வாரியரா மாறிட்டான். நம்ம ப்ரொஃபஸரும் ஷாக் ஆயிட்டு பரவாயில்லண்டா இந்த ட்ரைனிங் மூலியமா நீ நோவைஸ் வாரியரா மாறிட்ட, நீ நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்க அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் என்னது நோவைஸ் வாரியரா அப்படின்ட்டு இந்த காம்பட் ஸ்கோர்ஸை வச்சு அவங்களோட கிளாஸை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா 300ல இருந்து 600 காம்பட் ஸ்கோருக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ட்ரி லெவல் வாரியர், அப்புறம் 600ல இருந்து 800 வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா அவங்க நோவைஸ் வாரியர், அப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியரா மாறுறதுக்கு அவங்களோட காம்பட் ஸ்கோர் 800ல இருந்து 1500க்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறான். நம்ம வாத்தியாரும் டே மேர்லவ் பரவாயில்லாம் நீ இப்ப நோவைஸ் வாரியரா மாறிட்ட, அதனால நீ நாளையில இருந்து உன்னோட கல்டிவேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ண அப்படிங்கிறாரு. அவனும் ஓ அப்படியே ப்ரொஃபசர் உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறான். நம்ம வாத்தியாரும் சரி நீ இங்க இருந்து கிளம்பலாம் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் இந்த கான்சென்ட்ரேட்டட் கல்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு வாரியரை இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்துறதுக்கான ஒரு மெத்தடு, இதுக்கு இந்த யூனிவர்ஸ்ல நிறையவே எனர்ஜி டைப் இருக்கு, ஆனா ஹியூமன்ஸுக்கு எப்படி எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு சோர்ஸ்ல இருந்து தான் கிடைக்கும். இந்த கல்டிவேஷன் மெத்தடை எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த வாரியர் இந்த அட்மாஸ்பியர்ல இருக்க சோர்சஸை கான்சென்ட்ரேட் பண்ணி அதை அப்சர்வ் பண்றது மூலியமா அவங்களோட போன்ஸ் அப்புறம் செல்ஸ் இது ஒவ்வொன்றும் ஸ்ட்ராங்கா மாறும், இதனால அவங்களோட பிசிக்கல் பாடி பயங்கரமா பில்ட் ஆகும் அப்படிங்கிறான். நம்ம வாத்தியாரும் ஈனோஸ் இப்ப நீ தான் வரணும் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் சரி அப்படின்ட்டு வெறப்பா நடந்து வரான். ஹீரோ வரத பார்த்த கிளாஸ்மேட்ஸ் மொத்த பேரும் சிரிச்சுக்கிட்டு என்னது ஃப்ராஸ்டரா இவனோட காம்பட் ஸ்கோரை செக் பண்றதுல எந்த ஒரு அர்த்தமுமே இல்ல, ஏன்னா குப்பைங்கிறது எப்பவுமே குப்பை தான், ப்ரொஃபசர் இவனோட டெஸ்ட் இங்கேயே முடிஞ்சு அப்படின்னு சிரிக்கிறானுங்க. நம்ம ஃப்ரெண்டும் டே முட்டாள் ஃப்ராஸ்டர் அந்த அலெக்சியஸ்
கேலக்சியஸோட கையவே உடைச்சிருக்கான். இதுக்கு மேல அவன் பவர்ஃபுல்லா ஆயிட்டான் அப்படிங்கறத எப்படா ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு கத்துறான். அந்த வயலட் மண்டையனும் டேய் அது வெறும் ஃப்ளூக் தான் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு அந்த மிஷன் முன்னாடி போய் நின்னுகிட்டு சரி இந்த கிளாஸோட லூசர் அப்படின்னு அழைக்கப்பட்டன்னா இப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு பாக்கலாமா அப்படிங்கிறான்.